எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெரோன் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய கோவக்காய் பொரியலை பார்த்துடலாமா? அதுக்கு 4 வரமிளகாயை எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது காரத்துக்கு வேர்க்கடலையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் வதங்குறதுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, கோவக்காயில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகுது. இந்த மாதிரி கோவக்காயை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்பவே ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிட்ட பிறகு கட் பண்ண கோவக்காயை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. வறுத்த வேர்க்கடலை, வரமிளகா 2த்தையும் சேர்த்து அரைச்ச விழுது கோவக்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். நல்ல காரசாரமான மிளகு ரசம், கொத்தமல்லி ரசம் எல்லாத்துக்குமே இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெரோன் கிரியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.